கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். புதிய நாள் அல்லவா? புதிய பலத்தினாலே கர்த்தர் உங்களை இடைகட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒருவேளை உங்களை இந்த உலகம் தூக்கி எறிந்திருக்கலாம். இவன் எனக்கு தேவையில்லை, இவன் என்னுடைய உறவாய் இருப்பதற்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்துல பலரால நீங்கள் அவமதிக்கப்பட்டவர்களாக, நிந்திக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எந்த கல் வேண்டாம் என்று தள்ளப்பட்டதோ அந்த கல்லே வீடு கட்டுவதற்கு மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் அல்லவா? உங்க வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கடந்து வந்து உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களுக்கு முன்னாலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான துயரத்தையும் அவரால் மாற்ற முடியும் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தரால மட்டும்தான் முடியும். நம்மளால முடியுமான்னு கேட்டாங்கன்னா முடியாது. நம்முடைய திறமையினால முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. யாரால முடியும்? கர்த்தரால முடியும். அப்ப அவரை இந்த காலை வேளையில நீங்கள் நம்புவீர்கள் என்றால், அவர்களை சார்ந்திருப்பீர்கள் என்றால், ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துவார். தள்ளப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின தேவன், இந்த நாளில நாங்கள் எந்தெந்த இடத்துல அவமானம் அடைந்தோமோ, யார் எங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் எங்கள் தலைகள் எல்லாம் நிமிரச் செய்யுங்க, வாழ வையுங்கப்பா. இந்த நாளை காண செய்த தேவன் இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.